ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அழகர் வேறு வழியே இல்லாமல் நடந்த உண்மையை அப்படியே நம்ம மாயாண்டி கிட்ட சொல்லிட்டாரு. வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இதை லவுட் ஸ்பீக்கரில் ஃபோன் இருந்ததுனால கேட்டுட்டாங்க. பயங்கர பதற்றமாகறாங்க. அவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்கும். இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? மஞ்சமலைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் தலையை வெட்டுறானோ இல்லையோ இது கொஞ்சம் பிரச்சனை ஆகுமா? கண்டிப்பாக ரெண்டு குடும்பத்துக்கும் ஏற்கனவே இருக்கிற பகை முட்டிக்கிட்டு இன்னும் பெருசாக விட்டு குத்து கொலைன்னு போய் முடியுமே. இனிமே இந்த ஜென்மத்தில் தங்கச்சி முகத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம். அதே நேரம் ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்னு யோசிக்காம நம்ம அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானே அப்படின்னு மாயாண்டி அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துடுறாரு. இப்போது நம்ம அழகர் வந்து ஹலோ ஹலோ அப்படின்றாங்க. நான் ஃபோன் பண்ணுறேன் இரியா அப்படின்னு பென்னி ஃபோனை வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம மாயாண்டி கேட்குறாரு, நான் எவ்வளோ தூரம் சொல்லியும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி மாயாண்டி அழுகுறாரு. அப்போது நம்ம மீனாட்சி இருந்துட்டு தான் பெத்த தாயை இப்படி ஒரு கேவலமான வார்த்தையை யூஸ் பண்ணி அவன் பேசியிருக்கும்போது அவனால் எப்படி சும்மா இருக்க முடியும்? நல்ல தாய்க்கு பிறந்தவன் இப்படி தானே நடந்துப்பான் அப்படின்றாங்க. அவன் பண்ணது ஒரு பக்கம் சரிதான், ஆனால் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாரு. நீயும் ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்க, நம்ம வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, யோசிச்சு பார்த்தியா கொஞ்சமாவது? அவன் பண்ணது சரின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்றாங்க. அவன் பண்ணது சரிதான், உங்களுக்கு எந்த விதத்தில் அது தப்புன்னு தெரியுது அப்படின்றாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஏன் அந்த மாப்பிள்ளையை கடத்த வேண்டியதானே? ஒரு ஆம்பளையை கடத்திட்டு போய் நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு இருந்து அடுத்த நாள் கூட்டிகிட்டு வந்து விட்டா அவனை யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான். இவன் மேலே எவ்வளோ பெரிய பழி சொல்லுவில்னு உனக்கு தெரியாதா மீனாட்சி? எப்போவுமே நியாயத்தை பேசுவேன், இந்த விஷயத்தில் உனக்கு நியாயம் அநியாயம் எதுவுமே தெரியாமல் போயிருச்சா? உன் கண்ணை மறைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம மீனாட்சிக்கு விஷயம் புரியுது. நான் இதை யோசிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்றாங்க. நான் யோசிக்கிறேனோ இல்லையோ, நீ யோசிச்சிருக்கணும்ல. அது எப்படி அவன் எது செஞ்சாலும் சரின்னு நம்மளால சொல்ல முடியும்? நான் அவ்வளோ தூரம் சொன்னது எதுக்காக? இந்த பொண்ணு விஷயத்தில் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம அவமானப்படுறோம் அசிங்கப்படுறோங்கிறதுக்காக ஒரு பொண்ணு வாழ்க்கையை நம்ம தப்பாக கொண்டு போய் விட்டுறக்கூடாது. யோசிச்சு பாரு, ஒருவேளை நம்ம அழகர் தான் அந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு இன்னைக்கு தெரியலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சதுன்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கை நரகமாயிராதா? கட்டிட்டு போகிறவன் சந்தோஷமாக வச்சு வாழ்வானா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பதற்றமாகறாங்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும் ஜியா அப்படின்னு சொல்லி நம்ம வெண்ணி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஃபோன் பண்ணி அந்த பிள்ளைய எங்கே கூட்டிகிட்டு வந்தானோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு போய் விட சொல்லு அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க மற்றவங்க எல்லாரும். அது எப்படிங்க முடியும்? இவன் அங்கே போனானாவே அவனை கண்டிப்பாக பிடிச்சி அடித்து தொலைச்சிடுவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. அது அந்த பிள்ளையை தூக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். யாருக்கும் தெரியாமல் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளையை தூக்கிட்டு வர முடிஞ்சதில்ல. அப்போ யாருக்கும் தெரியாமல் அந்த பிள்ளையை கொண்டு போய் அங்கே சேர்த்துறது அவனோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருக்குமே இந்த விஷயம் சரி அப்படின்னு ஏற்றுக்க முடியல. இல்லைங்க இது முடியாது, நம்ம வேணும்னா பேச்சியை வர வச்சு பேசி அந்த பிள்ளையை அனுப்பி வச்சிடலாம் அப்படின்றாங்க. உன் பிள்ளைன்னா உனக்கு பெருசாக தெரியுது, ஆனால் அடுத்தவங்க பிள்ளைன்னா உனக்கு இந்த மாதிரி கேவலமாக தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன வார்த்தை பேசிட்டீங்க அப்படின்றாங்க மீனாட்சி. நீ பேசுறது அப்படிதான் இருக்குது மீனாட்சி. அழகருக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லி அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் விடக்கூடாதுன்னு சொல்கிறியே. யோசிச்சு பாரு, ஒருவேளை நம்ம மறைமுகமாக அந்த பிள்ளையை அனுப்பி வைக்கணும்னு நினச்சா அதுவும் ஒரு நாளைக்கு பிரச்சனை தானே கொண்டு போய் விழும். ஒருவேளை உன் பிள்ளையா இருந்தால் இப்படி பண்ணியிருப்பியானேன்னு பேச்சு என்னை பார்த்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. பேச்செல்லாம் புரிஞ்சுப்பா, நான் பேசிக்கிறேன் அவகிட்ட, ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கால் பண்ணுறாங்க அழகருக்கு. அவர் அட்டன் பண்ண உடனே ஹலோ அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பதற்றமாக பேசுகிறாரு. ஐயா நீ பண்ணியிருக்கிறது தப்பு தான். எப்படி பார்த்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு போய் நைட்டு ஃபுல்லாக அவளை வச்சுருந்துருக்க கூட அது ரொம்ப தப்பு. வெளியில் தெரிஞ்சா அந்த பிள்ளையோட வாழ்க்கையை பாதிக்கப்படும். அதனால் நீ என்ன பண்ணு, அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வா நம்ம வீட்டுக்கு, எப்படியாவது பேச்சியை வர வச்சு அவ கூட அனுப்பி வச்சிடலாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் சரியா வருமாமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரியா, உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நீ அந்த மாப்பிள்ளையை கடத்தி இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை, கல்யாணமும் நின்று இருக்கும், நீ நினச்சதும் நடந்துருந்துருக்கும். நீ பொம்பளை பிள்ளையை கடத்திட்டு வந்திருக்க, அது தப்புயா. யாராக இருந்தாலும் அதே தான். நம்ம வீட்லேயும் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. நீ பேசாமல் கூட்டிகிட்டு வா, நான் சொல்கிறேன், பேச்சியை வர வைக்கிறேன் அப்படின்றாங்க. ஃபோனை கொடு மீனாட்சி அப்படின்றாரு மாயாண்டி. நான் சொல்லிட்டேங்க அப்படின்னு. ஃபோனை கொடுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு கத்துறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபோனை கொடுத்துட்றாங்க. இப்போ மாயாண்டி அழகர்கிட்ட பேசுகிறாங்க. அழகரு, அந்த பிள்ளைய நீ எப்படி யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டிலேருந்து தூக்கிட்டு போனியோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாமல் அவளை நீ தான் தூக்குனங்கிறதும் கூட யாருக்கும் தெரியாமல் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வர. என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீ என் முகத்தில் முழிக்கலாம், என் கூட பேசலாம், இல்லைனா இந்த ஜென்மத்தில் நான் உன் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க விளையாடுறீங்களா அப்படின்றாங்க மீனாட்சி. யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு இவர். அதுக்கப்புறம் நம்ம அழகர் இருந்துட்டு அது எப்படிப்பா முடியும் அப்படின்றாங்க. அப்படி தான் முடிஞ்சாகணும் அப்படின்னு. அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல
பேசாமல் இருந்துட்டேன் அப்படின்னு. என்னையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பூங்கொடியை தூக்கிட்டு வரும்போது அத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னு. அப்படி எல்லாருமே இன்னும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு மறுபடியும் ஷாக் ஆகி கேட்குறாங்க. ஆமாப்பா, நான் தூக்கிட்டு வரும்போது அத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னு. அத்தை எதுவும் கேட்கலையா உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுச்சு. எதுக்கியா பிள்ளைய கூட்டிகிட்டு போகிற, விடிஞ்சா அவளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லுச்சு, நீங்கள் தான் கூட்டிகிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு தலையை அடிச்சுக்கிட்டு அப்படியே இடிஞ்சு போய் உட்காடுறாரு மாயாண்டி. எதுக்குயா அப்படி சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்படி சொன்னாதான் அத்தை விடும்னு அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு. இப்போ என் தங்கச்சி என்ன நினச்சிட்டு இருக்கோன்னு தெரியுமா அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு கோவப்படுறாரு. அப்போ மீனாட்சி இருந்துட்டு, என்னங்க நீங்கள், அதான் பேச்சுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குல்ல, நம்ம பேச்சியை வர வச்சு அவளை அனுப்பி வச்சிடலாம். அந்த கல்யாணம் நடந்தால் நடக்கட்டும், நடக்கலன்னா இருந்துட்டு போகுது, நமக்கு என்ன போனது, இந்த முகூர்த்தம் இல்லைன்னா அடுத்த முகூர்த்தத்தில் அதே கல்யாணத்தை பண்ண போகிறாங்க, விஷயத்த சொல்லி அனுப்பிடலாம் அப்படின்னு. ஆமாம், பேச்சு அந்த வீட்டில் ஓஹோன்னு வாழ்றா பாரு, பேச்சு சொன்ன உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுப்பாங்க பாரு, நீ சொல்கிற மாதிரி பண்ணுறதுக்கு. அழகு, நான் சொன்னது தான், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நீ அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, விட்டுட்டு வர தான் போகிறேன், ஆனால் நான் தான் அவளை தூக்கிட்டு போனேன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் பண்ணேன்னு சொல்லி அந்த பிள்ளையை விட்டுட்டு வந்துடுவேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஆனால் அழகர் மாயாண்டி எதுவுமே பேசாமல் இருக்காங்க. இப்போ என்னங்க ஆச்சு அப்படின்னு மீனாட்சி கேட்குறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கான் அவன், அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் நான் தான் கடத்தினேன்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்கிறான். பேச்சுக்கு இது தெரிஞ்சிருக்கு, நான் தான் கூட்டிகிட்டு வர சொன்னேன்னு சொல்லியிருக்கான். அப்போது பேச்சு என்ன நினச்சிட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் பிள்ளைய காணோங்கிறத தாண்டி அண்ணன் தான் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கு. ஒருவேளை அழகருக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற பிளானில் தான் அண்ணன் இந்த வேலையை பார்த்துருக்குமோன்னு நினச்சிட்டு இருக்கோம். அந்த அவ்வளோ பெரிய நம்பிக்கையில் என்னை மண்ணொலி போட சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனாட்சி இருந்துட்டு, அதுக்கு இப்போ என்ன பண்ணணுன்றீங்க அப்படின்றாங்க. நானே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்றாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. மாமா அப்படின்றாங்க வேற நம்ம நந்தினி. எனக்கு வேற வழி தெரியல, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன், அவன் இந்த வீட்டு மருமகளா வர்றதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன வயசுல பேசி வச்சிருந்த விஷயம் தானே, இந்த கல்யாணம் நடந்தா இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா அதை யாரால மாற்ற முடியும், நீயே யோசனை பண்ணிப்பாரு. நல்லா இருந்த குடும்பத்தில் இவ்வளோ பெரிய விரிசல் வந்துச்சு. நம்ம 2 குடும்பமும் சந்தோஷமாக இருக்கிறத பிடிக்காதவங்க தான் பிளான் பண்ணி நம்ம குடும்பத்துக்குள்ளே இப்படி ஒரு சண்டையை வர வச்சாங்க. எப்படியோ நான் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இப்போ தான் என் பிள்ளைங்க கூடயும் என் பொண்டாட்டி கூடயும் சந்தோஷமாக இருக்கலான்னு இங்கே வீட்டுக்கு வந்தேன். அதுக்குள்ளே இங்கே இத்தனை பிரச்சனை. என்றைக்குமே நம்ம ஒன்று சேர மாட்டோமா அப்படின்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். என் தங்கச்சிக்கு நான் வாக்கு கொடுத்துருந்தேன், என்னோட பையனுக்கு தான் பூங்குடியை கல்யாணம் பண்ணி வைப்பேன், அவளை என் வீட்டு மருமகளாக்கி நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆகும்னு. ஆனால் அதை இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டா அதை யாரால மாற்ற முடியும்? நம்ம எவ்வளோதான் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் ஒருவேளை மஞ்சமலை இந்த விஷயத்துக்கு ஒத்துக்குவானா? அப்படி ஒத்துக்க மாட்டான் அப்படின்னும் போது கடவுளாக பார்த்து நமக்கு இந்த வழியை கொடுத்துருக்காருன்னு தானே அர்த்தம். இத்தனை நாள் பூங்கொடி பக்கம் தலை வச்சு படுக்காத அழகர் எதுக்காக வீடு நுழைஞ்சு அவளை போய் தூக்கிட்டு வரணும்? பேச்சுக்கிட்ட அவன் ஏன் என் அப்பா தான் தூக்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லணும். அவளுமே நான் தான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற எண்ணத்தோட தூக்கிட்டு வர சொல்லியிருக்கேன், அவளுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்ற போகிறேன்னு பெருசாக நம்பிக்கிட்டு இருப்பா இந்த அண்ணனை. அந்த நம்பிக்கையை என்னால் தொலைக்க முடியாது. ஒருவேளை அழகர் பொய் சொன்னா அப்படின்ற விஷயம் பேச்சுக்கு தெரிஞ்சா அவள் உடஞ்சி போயிட மாட்டாளா? இவ்வளோ பெரிய காரியத்தை அதுவும் அழகர் பண்ணியிருக்கிறான் அப்படின்னும் போது பூங்கொடியோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பேச்சியோட மனநிலைமையை யோசிச்சுப்பாரு. இந்த ஜென்மத்தில் பேச்சு என்னையும் மன்னிக்க மாட்டா, என் பையனையும் மன்னிக்க மாட்டா, இந்த குடும்பத்தையும் மன்னிக்க மாட்டா. அவள் ஏற்கனவே அந்த குடும்பத்தில் எனக்கு பாரமாக வந்து இங்கே உட்காந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ கிடைக்கிறோமே அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு இவ்வளோ பெரிய துன்பத்தை என்னால் கொடுக்க முடியாது. நான் ஏற்கனவே பிளான் பண்ணபடி, அதாவது அழகரும் பூங்கொடியும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசி வச்சிருந்தபடி அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்றாரு. இதை வந்து என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு மீனாட்சி சொன்னால் இதில் யாரோட கருத்தும் எனக்கு தேவையில்லை. அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு இதுதான் தண்டனை. பூங்கொடி ஒன்றும் அவ்வளோ மோசமான பொண்ணு கிடையாது. நம்ம எல்லாரையும் அவள் வெறுக்கிறான்னா அதுக்கு காரணம் மஞ்சமலை தான். அவள் இங்கே வந்தால் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறா, எல்லா பிரச்சனையும் சரியாக போகுது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் எல்லாரும் என் குடும்பங்கிறதுனால நான் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் கண்டிப்பாக துணையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம மாயாண்டி அழகருக்கு கால் பண்ணி அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வாயா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், நீ அவளை கூட்டிகிட்டு வா, எதுவாக இருந்தாலும் இங்கே வச்சு பேசிக்கலாம் அப்படின்றாங்க. இல்லைப்பா முடியாது, நான் அவளை அங்கே ஒப்படைச்சிட்டு தான் வருவேன் அப்படின்றாங்க. இல்லை, அவளை நீங்கள் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஃபோனை அவகிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. போயிட்டு ஃபோனையும் கொடுக்குறாங்க. நான் மாமா பேசுகிறேன் அப்படின்றாங்க. ஆனால் பூங்கொடி எதுவுமே பேசலை, கோவமாக இருக்காங்க. நீ உடனே அழகர் கூட கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா, உன் அம்மாவை நான் வர சொல்கிறேன், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுவோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, அவங்க வந்து தான் ஆகணும். நீ நினச்ச மாதிரி உங்கள் அப்பா விட்ட சவாலில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீ அவன் கூட கிளம்பி வா, நீ நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்பி நம்ம பூங்கொடியும் அழகர் கூட வராங்க.
இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் பிளான்னு தெரிஞ்சதுனால நந்தினி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவங்களுக்கு யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணணும், அப்படி மட்டும் சொல்லலைன்னா இந்த கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு பயத்தில் அவங்க ஒரு சூழ்ச்சி பண்ணிடுறாங்க. அதாவது இந்த மாதிரி அழகர் தான் பூங்கொடியை தூக்கிட்டு போயிருக்காரு, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, எங்கள் மாமாவே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு, இது வந்து எங்கள் வீட்டில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க இல்லாமல் போனால் அவங்க மேலே சந்தேகம் வந்துடும்னு சொல்லி வேற ஆள் மூலமாக அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லி, அதாவது மஞ்சமலை கிட்டயோ இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்டயோ சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பேச்சுக்கு கால் பண்ணுறாரு நம்ம மாயாண்டி. இதுதான் நடந்துச்சு, நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு. என்னென்ன சொல்கிறீங்க, கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா அப்படின்னு. ஆமாம் பேச்சு, நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆக போகிறோம், மற்றது எல்லாத்தையும் நேரில் பேசிக்கலாம், அங்கே யார்கிட்டையும் எதுவும் சொல்லிக்காத, இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க, நீ உடனே கிளம்பி வா அப்படின்றாங்க. ஐயோ அண்ணன் தெய்வமே அப்படின்றாங்க. எதுவும் பேசாத ஃபோனில், நான் தான் உங்ககிட்ட பேசினேன்னு கூட யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை அங்கேயே வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் பதுங்கி பின்வாசல் வழியாக போயிட்டாங்க. இவங்களையும் காணோன்னு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நம்ம நந்தினி சொன்ன விஷயம் வேற, அவங்களுக்கு வீட்டுக்கு நியூஸ் போயிருச்சு. ஸோ அவங்களும் வந்து எல்லாரும் ரொம்ப அலர்ட் ஆகுறாங்க. கவலைப்படாதீங்க, பொண்ணோட வரோம் அப்படின்னு நம்ம மஞ்சமலையும் அவங்க வீட்டு ஆளுங்களும் கிளம்புறாங்க. அப்போது நானும் வரேன் அப்படின்றாரு மாப்பிள்ளை. நீங்கள் வேண்டாம், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு. இல்லை, முகூர்த்த நேரம் முடிஞ்சிடும், இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, பூங்கொடி காலத்தில் நான் தாலி கட்டுறேன் மாமா, அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வளர்த்த பிள்ளை உங்கள் முன்னாடி தான் என்கிட்ட அவள் சம்மதம்னு சொல்லியிருக்கா, அவள் கண்டிப்பாக தப்பாக போயிருந்திருக்க மாட்டா, நீங்கள் பயப்படாதீங்க, இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க. அதனால மஞ்சமலைக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ இவங்க 3 பேரும் அங்கேருந்து போகிறாங்க மாயாண்டியோட வீட்டுக்கு. அங்கே தான் அதாவது பூங்கொடி வரப்போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம பேச்சு வந்து அழகரும் நம்ம பூங்கொடியும் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே ரீச் ஆகிடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அழுகுறாங்க. ஒன்றும் கவலைப்படாத, நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு. எல்லாருமே ஒரு மாதிரி உருன்னு இருக்கிறத பார்த்துட்டு, என்னென்ன யாருக்கும் உண்மையை சொல்லலையா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நைட்டு ஃபுல்லாக அவங்க எங்கே இருந்தாங்க, ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரல, இந்நேரம் நீ முகூர்த்தம் முடிச்சிருப்பேன்னு நினச்சேன் அப்படின்றாங்க. ஓ, நல்ல நேரம் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு. நல்ல நேரம் இல்லை, கெட்ட நேரம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. அண்ணே, மதனிக்கு விருப்பம் இல்லையா இதில், அப்படின்னா இதை பண்ண வேண்டாம்னே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பேச்சு. யாரும் எதுவும் பேசக்கூடாது, நான் சொன்னது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு பேச்சுக்கு குழப்பமாக இருக்குது. அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. இப்போ வரைக்கும் நம்ம மாயாண்டி தான் அவங்க பொண்ணை அழகர்கிட்ட சொல்லி தூக்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க பேச்சு. இப்போது கொஞ்சம் நேரத்தில் அவங்க காரில் வந்து இறங்குறாங்க 2 பேரும். அவங்க போன அந்த ஆம்புலன்ஸ்லேயே அவங்க உள்ளே வரும்போது, பெனி நான் சொன்னது ஏற்பாடாயிருச்சா அப்படின்னு கேட்குறாரு நம்ம மாயாண்டி. உடனே அவர் ஆச்சியா ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் 2 மாலை கையில் ஒரு மஞ்சள் கயிறு எடுத்துகிட்டு வராரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே இங்கேயே எப்படியும் உங்கள் அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்றாங்க. அப்படி விஷயம் தெரிஞ்சால் அவங்க வரட்டும், நம்மள மீறி என்ன நடந்துட்டு போகுது, அவரும் அந்த கல்யாணத்தை பார்க்கட்டும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அழகர் இருந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. நீ எதுவும் பேசக்கூடாது, நிஜமாவே இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு பிள்ளையா இருக்கணும், என் கூட பேசணும், என் முகத்தில் முழிக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்கும்போது பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு அழகருக்கு. யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது, நீ பண்ணின இந்த தப்பை நீ தான் சரி செய்யணும், பூங்கொடியோட வாழ்க்கை சரியாகணும், அதனால் நீ தான் தாலி கட்டணும் அப்படின்னுறாங்க. அழகரால் எதுவுமே பேச முடியறதில்ல. கொஞ்ச நேரம் நந்தினியை பார்க்குறாங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் திரும்பி பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க கிட்ட சொல்கிறாங்க, 11 மணிக்குள்ளே இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா மஞ்சமலை ஜெயிச்ச மாதிரி ஆயிரும், அதனால 11 மணிக்கு அப்புறம் தாலி கட்டுறேன்ப்பா அப்படின்றாங்க. அப்போ நம்ம பூங்கொடி இருந்துட்டு அழகரை திரும்பி முறைக்கிறாங்க. என்னதான் எல்லாரும் பேசினாலும் அழகர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் நான் தாலி கட்டுறேன், ஆனால் முகூர்த்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கட்டுவேன்னு சொல்லும்போது கல்யாணம் நடந்துடும் போல இருக்கு அப்படிங்கிற பயம் வந்துடுச்சு. அம்மா, நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன், எனக்கு எந்த மாப்பிள்ளையை பார்த்து முடிவு பண்ணீங்களோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் நல்லவனே இல்லை, அவன் எவ்வளோ மோசமானவனு தெரியுமா, உங்கள் அப்பாவே அவனை பற்றி தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் அப்பா ஒரு குடிகாரன், அவர் கூட இத்தனை வருஷமாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா, நீயும் அதே கஷ்டத்தை படணுமா, தோ என் மருமகன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு, ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கல அப்படின்னா இந்த வீட்டில இருந்து நான் வரமாட்டேன், என் பொணம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு பூங்கொடியால எதுவுமே பேச முடியறதில்ல. மஞ்சமலை வர்றதுக்குள்ளே இந்த கல்யாணம் நடக்கணும்னு மாயாண்டி சொல்ல, நான் 11 மணிக்கு அப்புறம் தான் தாலி கட்டுவேன்னு அழகர் சொல்ல, எனக்கு இந்த கல்யாணம் எங்கள் அப்பா சொன்ன அந்த நேரத்தில் முடியணும், அப்போ தான் எங்கள் அப்பா ஜெயிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்களும் சொல்ல, இப்போ வந்து வேறு வழியே இல்லை. மாயாண்டி சொல்கிறாரு, பூங்கொடியோட வாழ்க்கையை நீ தான் வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க, இதை நீ தான் சரி பண்ணணும், அவள் ஆசைப்படுற மாதிரி இப்போவே நீ அவள் கழுத்தில் தாலி கட்டணும், இல்லைனா கண்டிப்பாக இந்த தண்டனை உனக்கு கிடைச்சே தீரும் நான் சொன்னது அப்படின்றாங்க. அழகரால் சமாளிக்க முடியல, நம்ம தப்பு பண்ணிட்டோம், அவளை தூக்கிட்டு வந்திருக்க
கூடாது அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு. அதனால அவர் கையில் வாங்கி அந்த மஞ்சள் கயித்தை வாங்கி பூங்கொடி கழுத்தில் கட்டுறாங்க. கட்டி முடித்த உடனேயே கரெக்டாக நம்ம மஞ்சமலையும் அவங்க ஆளுங்களும் வந்துடுறாங்க. கூட மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. கழுத்தில் தாலி இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சா போச்சான்னு அவர் பாட்டு கத்துறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தா வீடு பூந்து என் பிள்ளையை தூக்கிட்டு வந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரியும். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம பேச்சியை பார்க்குறாங்க. அடி பாவி, நீயும் இதுக்கு உடந்தையா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வேற வழி தெரியல. இந்த ஆளுக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த வீட்டுக்கு என் புள்ள மருமகளாக வந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்றாங்க. நீ சந்தோஷப்படுவ, ஆனால் என் மான மரியாதையெல்லாம் வச்சுட்டியே அப்படின்னும். இந்த விஷயம் மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு நினச்சேன். எத்தா பூங்கொடி, நீ கூட அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் விட்டுட்டியே. எப்படி தான் அப்பாவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு அழுகுறாரு. என்னை இப்படி தான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பூங்கொடி நேராகவே சொல்லிடுறாங்க. ஆனால் நீ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருக்க முடியும்லன்னு, ஆத்தா செத்து போயிடுவேன்னு சொல்லிச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம மஞ்சமலைக்கு இன்னும் அதிகமாக கோவம் வருது பேச்சு மேலே. ஸோ பிளான் பண்ணி தான் இவங்க 2 பேரும் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்காங்க. அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு ஒரு வழியாக அவங்க 2 பேரும் சம்மந்தி ஆயிட்டாங்க. அவங்க பிளான் பண்ணபடியே நம்ம தான் மறுபடியும் ஏமாந்து போயிட்டோம், டோட்டலாகவே தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லி உடஞ்சி போயிடுறாரு. அருவாளை தேடுறாரு வெட்டுறதுக்கு அழகரை. ஏன்னா அவர் சொல்லியிருந்தாருல, என் பிள்ளை இப்படி காணாமல் போனதுக்கும் அழகருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்துச்சுன்னா அவன் தலையை வெட்டுவேன் அப்படின்னு. அதனால தான் கத்தியை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுது? ஃபைனலாக நம்ம அழகரும் பூங்கொடியும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னாலும் கூட மாயாண்டியோட வீட்டிலேயே அவங்கள தங்க வைக்க போகிறாங்களா, மீனாட்சி அவங்கள மருமகளாக ஏற்றுக்க போகிறாங்களா, இனி எப்படி அமைய போகுது கதைக்களங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.